அவனுடைய வார்த்தைக்கு நேரம் இருதயத்தை திருப்பிக் கொள்ளப்போம். அவருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார் என்பதை இந்த வசனம் அழகாய் தெரிவிக்கிறது. இது தானியேலுடைய ஜெபமாக இருந்தாலும் இந்த தானியேல் எப்படி ஜெபிக்கிறார், அது நிமித்தமாய் பதிலை எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்பதே இந்த அதிகாரத்துடைய சாராம்சமாக இருக்கிறது. இங்கே முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தா. என்ற ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நிறைவேறினாதான் அடுத்த வார்த்தைகள்லாம் என்ன செய்யுது? நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்னா அவர் மீது அன்பு கூறணும். தேவன் மீது அன்பு கூறுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு கிருபையையும் மகத்துவத்தையும் காக்கிற தேவன். அல்லேலூயா. யாருக்கும் தான் நம்ம கீழே தியானிக்க போகிறோம்? கிருபையையும் மகத்துவத்தையும் காக்கிற தேவன். பாருங்க, இங்கே முதல்ல அந்த கிருபையும் மகத்துவமும் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா அவர் மீது அன்பு கூறுகிற ஜனத்திற்கு. அல்லேலூயா. இப்போது நான் ராஜபாளையத்தில் மலையடிப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் உண்டு நினைக்கிறேன். ஒரு மலை, அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி மலை மேலே இருக்கும். அப்புறம் அங்கே பிபிஎஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது எங்கள் கை காசு போட்டு தான் என்ன செய்யணும்? சாக்லேட்லாம் வாங்கணும். நாங்கள் அந்த பிள்ளைங்களை ஆண்டவருக்குள் நடத்தணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வோம்? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு, ரொம்ப பெரிய காசுலாம் இல்லை, 10 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படி தான் போட்டு ஒரு சாக்லேட் என்ன செய்வோம்? ஒரு பாக்கெட் வாங்கும். வாங்கிட்டு போய் யாருக்கு என் கை டக்குன்னு யாருக்கும் வரும் அப்படின்னா, வந்தவுடனே எங்களை பார்த்தவுடனே ஓடி வரும் பிள்ளைங்க. சில பிள்ளைங்க என்ன செய்யும்? ஓடி வரும். சாக்லேட்டுக்கு வர பிள்ளை யார்? எங்கள் மேலே உண்மையான அன்புல வர பிள்ளை யாருன்னு எனக்கு செய்யும், எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம பிள்ளைங்களை கூட நமக்கு தெரியும். சாக்லேட் காமிச்சா என்ன செய்யும்? வரும். சாக்லேட் காமிக்கலாம் சில நேரத்தில் என்ன செய்யாது பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க ஓடி வர பிள்ளைங்கள நான் என்ன செய்வேன்? மனசில் வச்சுருப்பேன். அது ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டு வாசலில் தான் எடுப்போம். அந்த வீட்டு வாசலில் போய் வந்த உடனே எந்த பிள்ளை முதல்ல ஓடி வந்துச்சோ, எந்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளை ஓடி வந்துச்சோ, அப்படி 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை பார்த்து வச்சுக்கிட்டு உண்மையாக அன்போடு ஓடி வந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? எதுவுமே எந்த கொஸ்டின் கிடையாது, ஆன்சர் கிடையாது, வசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுகளுக்கு என்ன செய்வோம்? சாக்லேட்டை கொடுப்போம். ஏன் கொடுக்குறோன்னா அந்த பிள்ளைங்க உண்மையாக என்ன நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. என்னை அவர்கள் நேசிக்கிறபடினால என் இருதயம் என்ன செய்யுது? அவங்களுக்கு ஒரு கேள்வியும் ஒரு டெஸ்ட்டும் ஒரு கொஸ்டின் என்ன செய்யாது? வைக்காது. நேராக அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை, அன்னைக்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த ஆசீர்வாதம் என்னது தான்? சின்ன சாக்லேட்டு தான். ஆனால் அது நேராக என்ன செய்யும்? அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? அன்பு கூறுகிற மனிதனுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற, உண்மையாய் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கேட்காமலேயே என்ன செய்கிறார்? அதிகமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பு கூர்ந்தாலே போதும், அவர் மீது நீங்கள் நேசம் வச்சாலே போதும், அவர் மீது பாசம் இருந்தாலே போதும், ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே பயங்கரமும் பராக்கிரமமான காரியங்கள் என்ன செய்கிறார்? உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி பயங்கரமாக இருக்கும்? நீங்கள் அவர்களோடு அன்பு கூர்ந்தீங்கன்னா,
ஆண்டவர் மீது உங்களுடைய அன்பு, ஆண்டவர் மீது ஆண்டவரோடு கூட உங்களுடைய ஐக்கியம் அதிகமாக இருக்குமானா அவர் உங்கள் மேலே என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். உங்களை கொண்டு பராக்கிரமங்களை, பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஏனோக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. அவன் பிள்ளைகளை பெற்றான் வேதம் சொல்லுது. அப்போனா அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்ன செய்து இருக்கிறது. ஆனால் அவன் தேவனை அதிகமாய் சிநேகித்தவன் அப்படின்ற ஒரு பொருள் அங்கே வருது. ஏன் அப்படின்னா அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? நம்ம மறிக்கக்கூடாது, வருகையில் என்ன செய்யணும்? அப்படியே தேவதூதர்களோடு கூட இங்கே மறுரூபம் ஆகி போகணும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படியா நம்ம என்ன செய்கிறோம்? வாஞ்சிக்கிறோம். நானும் அப்படி தான், ஆண்டவரே மறித்து என்ன செஞ்சிடக்கூடாது, என் ஆத்துமாவை போற்றக்கூடாது, என்ன செஞ்சிடணும்? உங்கள் வருகையில் என்ன செய்யணும்? அப்படியே உங்களோடு கூட வர. அப்படியுடைய இருதயம் நமக்குலாம் என்ன செய்யுது? வாஞ்ச இருக்குது. அவர் அப்பவே அப்படி போனவர். யாரு? ஏனோக்கு என்ன செய்கிறாரு? காணப்படாமல் போனார். யாரும் என்ன செய்யலை? அவரை பார்க்கலை, காணப்படாமல் போயிட்டார். ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் என்ன செய்கிறாரு? அடுத்த நாள் அவரை காணோம். எங்கன்னு கேட்டால் என்ன செய்யலை? அவர் தேவனோடு இருந்தால் அவர் எங்கே போனார்னே தெரில. அப்போ இருந்த வாழ்ந்த ஜனங்களுக்கு அவர் எங்கே போனார்னு தெரில. ஆனால் ஆவியானவர் எழுத வைக்கிறார், அவன் காணப்படாமல் போன கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சிட்டாரா? போயிட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவர் மீது அன்புள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நாமும் அவருடைய வருகையிலே காணப்படுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்பார். பேதுருக்கு எப்பவுமே பக்கத்தில் தட்டை பார்க்குறது தான் வேலை. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஃபாதர் பண்ணார், சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பு ஆட சொல். நான் பேதுருக்கிட்ட போனால், ஐயா நீர் எப்படி பக்கத்து தட்டில் பார்க்குறத எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் யோவான் இருக்கிறாரு, இவர்கிட்ட ஆண்டவர் ஒரு வேலையை சொல்கிறாரு. உடனே அப்படியானால் இவன் காரியம் என்னவாகுமோ அப்படின்னு என்ன செய்வார்? உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா உன் வேலையை மட்டும் என்ன செய், நான் வரும் அளவுக்கும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் ஆண்டவர். நான் வர்ற வரைக்கும், 2வது வருகையில் வர்ற வரைக்கும் யோவான் இருக்கிறதுக்கு எனக்கு சித்தமாக இருந்தால் உனக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்ம சில நேரத்தில் ஓவராக என்ன செஞ்சிடக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேள்வி. அவரை பற்றி என்ன, இவரை நம்மளை பற்றி என்ன செய்யணும்? யோசிக்கணும். அல்லேலூயா. நான் தேவன் மீது அன்பாக இருக்கிறேன்னா, யோவானை குறித்து வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, யோவான் தேவனுக்கு அன்பான சீஷன், அவர் மார்பிலே சாய்ந்திருந்த நல்ல சீஷன். ஆக அன்புள்ள சீஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் வரும் அளவுக்கு அவனுக்கு ஆயுசை கொடுப்பேன். பேதுரு சும்மா இருந்திருக்கலாம், அவனுக்கு அப்படி ஒன்று கொடுக்கல. இவன் கேட்டதுனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவன் கேட்டது ஒரு விதமான கியூரியாசிட்டியில் கேட்டான். அவனுக்கு அதிகமாக கொடுத்துருவாரோ, எனக்கு கம்மியாக கொடுத்துருவாரோ அப்படின்னு. ஆண்டவர் ஒரே அடியாக அவன் முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டார். நான் வர வரைக்கும் அவன் இருப்பான்ப்பா, உனக்கு என்ன? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு கூறுவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். யோவானுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணார்ல, நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானா. அப்படின்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் ஆண்டவரை அதிகமாக நேசித்தேன், அவர் என்னை அதிகமாக என்ன செய்கிறா? அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு வரும்போதே நம்ம பிள்ளை டாடி அப்படின்னு ஓடி வந்தால் என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி என்ன செய்வோம்? தூக்குவோம், அது கூட கொஞ்சுவோம், அநேக காரியங்கள் உண்டு. அந்த பிள்ளை நம்ம வரும்போது, நாளை எங்கள் அப்பா வண்டி அங்கே சவுண்டு கிடச்சுன்னா இங்கே என்ன செய்வேன்? கொள்ளையை தாண்டி ஓடிட்டுருப்பேன். இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான். அப்பாவுக்கும் மகனுக்கும் பாசம் அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த அப்பாவை பார்த்தா எதிர்கொண்டு ஓடுற பிள்ளைங்களை பார்த்தா நாங்கள்லாம் ஏதோ வான வேடிக்கையில் பார்த்த மாதிரி என்ன செய்வோம்? வாயை பொழுது பார்ப்போம். அப்பாவை பார்த்து தெரிச்சு ஓடுற பிள்ளைய தான் இவன் நம்ம கேரக்டர், நம்ம இனமாடா அப்படின்னு என்ன செய்வோம்? ஒன்றா கை போட்டு எங்கேயா சுற்றிட்டுருவோம். இப்படிப்பட்ட ஆட்கள் கூடயே சேர்றது. அப்போ கூட பாருங்கள், மண்டையில் அவங்க கூட சேரணுன்ற எண்ணம் இல்லை. கர்த்தர் நல்லவர். தகப்பனை நேசித்தோ தகப்பன் நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே முதல் காரியம்
ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப எளிமைங்க. ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் என்ன செய்யலை, கர்த்தர் கேட்கலை. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உம்மின் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. நீங்கள் அன்பு கூர்ந்துட்டாலே, உங்கள் இருதயத்திலிருந்து ஆழமான அன்பு ஆண்டவர் மேலே வந்துட்டாலே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கற்பனைகளை என்ன செய்வோம், நாம் கை கொள்ள ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் கை கொள்றதுக்கு ஒருவேளை இதை எப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்? அவர் ராபோஜனத்தை குறித்து பேசிகிட்டு இருப்பார். இவங்க என்ன செய்வாங்க, உண்மையாகவே அவர் என்ன செய்கிறாரு, சரீரத்தை வெட்டி கொடுப்பார் போல, ரத்தத்தை குடிக்க சொல்லுவார் போல. இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. அவங்க இருதயத்தில் கேள்வி உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறதை புரிந்துகிற இருதயம் இல்லை. ஆனால் சீஷர்கள் புரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை அறிந்து கொண்டாங்க. ஏன்னா அவர்கள் இருதயம் அவரிடத்திலும் அவருடைய இருதயம் அவர்களிடத்தில் என்ன செய்தது, ஒன்றாக இருந்தது. இவர்கள் அவர் மீது நேசம் வைத்திருந்தாங்க. பாருங்க, எப்போவுமே நம்ம பேதர் தான் முந்தி பேசுவார். அந்த ஒரு ஊரில் அவரை கல்லெறிந்து எரிய முற்படுறாங்க. வந்துட்டாங்க, அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க. அதான் மரியாள் மார்த்தாளுடைய ஊர். இப்போது மறுபடியும் லாசரு வியாதியாக இருக்கிறான். 2 நாள் வெயிட் பண்ணி என்ன செய்கிறார், மறுபடியும் போகிறார். போகும்போது சீஷர்களை கூப்பிடுறாரு. சீஷர் சொல்கிறாங்க, இப்போ தான் அங்கேருந்து விரட்டி விட்டாங்க, இப்போ மறுபடியும் எங்கே போகணுன்றீங்க, அங்கேயே போகணுன்றீங்க, கொஞ்சம் யோசிங்க ஆண்டவரே அப்படின்னா. ஆண்டவர் அடுத்த வார்த்தை பேசவே இல்லை, வாங்கப்பான்ட்டார், அவ்வளோதான். உடனே பேதுரு எழுந்தார், சட்டையெல்லாம் உதறி விட்டு, வாங்க நாமளும் மறிக்கும்படி அங்கே போவோம் அப்படிங்க. சாவறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. இவன் என்ன செய்கிறான், நாமளும் அவரோடு கூட மறிப்போம். இப்போது நான் என்ன இதில் பார்க்குறேன்னா, அவர் மறிக்கிறதுக்கே போனாலும் என்ன செய்கிறாங்க, கூடவே போகிறாங்க. அதுதான் அன்பு. அவர் ஒருவேளை விருப்பம் இல்லாததையே சொன்னால் கூட அதை எப்படி அவர் சொல்லிட்டாரு, அதுக்காக என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. அதுதான் அன்பு, அதுதான் நேசம், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவர்களை தான் கூடவே இருந்த சீஷன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. பிடிக்க ஒருத்தன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே 3 பேர் கூட மீதி இருந்தவன் எல்லாம் ஓடிட்டான். இந்த 2 பேர் நிற்கிறான், அதுலேயும் ஒருத்தன் பின்கால் ரெடியாக வச்சு நிற்கிறான், அந்த பக்கம் இருக்கிறான். ஆனால் இந்த பேதுரு கத்தியிலேருந்து கத்தி எடுத்து என்ன செய்கிறான், காதை வெட்டுறான். முதல் முந்தி செயல்படுறதில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் அவர் இருதயத்தில் ஆழ அவரை நேசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆழ அவரை நேசிக்கிறான். அவரை விட்டு போக பேதுருக்கு மனசே இல்லை. ஆனால் சில இடங்களில் என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் என்ன செய்வான், கொஞ்சம் புலம்புவார். ஆனால் என்ன செய்வார், அவரை ஆழமாக நேசிப்பார். ஆண்டவரை மத்தேயு 16 அதிகாரம் நினைக்கிறேன், ஆண்டவரை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரும் பொழுது, நான் யார் என்று சொல்லுகிறாங்க மக்கள் அப்படின்னு கேட்குற உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க உங்களை மேசியான்றாங்க, ஒருத்தர் உங்களை தீர்க்கதரிசியில் ஒருத்தர்ன்றாங்க, ஒருத்தர் சில பேர் உங்களை புதிதாக வந்த எலியா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் சொல்வார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்வார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்வார், மாம்சமும் இரத்தமும் இவைகளை உனக்கு என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை, என் பரலோக தேவன் உம்மை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். கொஞ்சம் தூரம் வந்தவனே ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரண பாடுகளை குறித்து பேசுவார். மனுஷகுமாரன் ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைவாங்க, அவரை 3 நாள் என்ன செய்வாங்க, கலரில் வைத்து அவர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உடனே என்ன செய்வார், கொள்ளை கூட்டு போயிடுவார். ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிட கூடாது. ஏன் சொல்கிறாருன்னா, அவர் மேலே இருக்கிற நேசம், பாசம். சில நேரங்கள் அது பிசாசின் தூண்டுதலாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் இந்த கான்செப்டுக்கு வரும்போது, ஒருவேளை அதிக நேசத்தில் ஆண்டவரே உன்னை மறிப்பது எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லியிருப்பாரோ. அல்லேலூயா. பிசாசு அவனுக்குள்ளே பூந்து அவன் சொல்லியிருந்தா கூட அது 2வது. நான் இப்படியா யோசிக்கிறேன், அவன் மேலே ஒருவேளை பாசம். இப்போது நான் என் பிள்ளைய இப்போ ஒருத்தி யோசிக்கிறேன், இப்போ வேறு ஏதோ காரியத்தில் என்ன செய்யணும், அவனை டீச்சர் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவனை சரியில்லை அந்த இடத்துல என்ன செய்யணும், அவனை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் மேலே இருக்கிற கோபத்தில் அடிக்கிறாங்களா, இல்லை அவன் சரியாகணும்னு அடிக்கிறாங்களா? அவனை சரிப்படுத்தணும், அவனை சமப்படுத்தணும். பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, தவறு செய்யும்போது திருத்தணுக்காக தான் என்ன செய்கிறோம்,
அடிக்கிறோம். அந்த அடி வந்து கோபத்தினால் வந்தது அல்ல, அன்பினால் வந்தது. அல்லேலூயா. இப்படி ஒரு வேளை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் பாருங்க. அந்த இருதயத்தில் அவனுக்கு எதையுமே என்ன செய்யாது, வச்சிருக்க தெரியாது. உடனே என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அங்கேயும் அப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அநேக நேரங்களில் ஆண்டவரோடு பேசும்போது கூட, ஆண்டவரே நான் உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன், நீ தான் என்னை 3 வாட்டி என்ன செய்ய போகிற, மறுதளிக்க போகிறேன். என் ஜீவன் போனாலும் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். அவன் கசந்து 3 வேளை சேவல் கூற சத்தம் கேட்கும்போது 3ஆவது தடவை இருதயம் கசந்து அழுவுறான். நான் பாவி ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், உம்மை நான் மறுதளிச்சிட்டேன், சத்தியம் பண்ண தொடங்கிட்டேன், நான் உம்மை மறுதளித்தேன் என்று சொல்லி மனம் கசந்து அழுகிறான். அந்த அழுகையின் நாட்கள் கூட அவனை திருப்பி என்ன செய்கிறார், ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உயிர் தெழுந்து வரும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் காலிங் கொடுக்குறார் பேதுரு. என்னென்னா, சீஷர்கள் அவரை பார்த்துட்டாங்க, சீஷர்களுக்கு அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு. பேதுரு மீன் பிடிக்க போயிட்டு இன்னும் வரல. இப்போது அனுப்புகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் உங்களை சந்திப்பேன், நான் அங்கே வருவேன், நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு வார்த்தை சொல்கிறார், அந்த பேதுருவை என்ன செஞ்சுருங்கப்பா, கூப்பிட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறாரு தெரியுமா, பேதுருவை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். இப்போ பேதுருவும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறான். நல்லா கவனிங்க. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவர், நல்ல நன்மை செய்கிறவரை நம்ம காயப்படுத்திட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சதுனால, மரியாதை வச்சதுனால, நேசம் வச்சதுனால அவங்கள பார்க்க முடியாது. ஒரு நாள் நம்ம அவங்கள என்ன செஞ்சிடும், ஒரு வேளை காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்கள முகம் பார்த்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அது தெரியும் தெரியல. ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி அவன் ஆண்டவரை மறுதளிச்சிட்டான், அதை அவனும் அறிவான், ஆண்டவரும் அறிவார். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க. அவன் அந்த வார்த்தையை கேட்கும்போது மிகுந்த ஆனந்தம் அடைஞ்சிருப்பான். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னை மறுதளித்ததை நினைக்காம என் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவர் சொல்கிறத ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். அவர் மேலே அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா, அவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனை கட்டளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு. பேதுரு மறந்துட்டான், மறுதளிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் மீண்டும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்னதை உலகமெங்கும் பறைசாற்றினார். அல்லேலூயா. கடைசி வார்த்தையில், கடைசி அதிகாரத்தில், ஆண்டவர் 28ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மத்திய 28 உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, அவைகள் உங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதை எல்லா சீஷர்களும் என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினாங்க. இன்க்ளூடு பேதுரு. அவர் தான் அநேக காரியங்களை செய்தவர். மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் பொழுது அபிஷேகத்தினால் எழும்பி பிரசங்கம் பண்ணி 3000 ஜனங்களை 5000 ஜனங்களை அப்படி 1000 கணக்கில் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்த முதல் மனிதன் அந்த பேதுரு தான். அல்லேலூயா. ஏன், அவர் மீது வைத்த நேசம், அவர் சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணதுக்கு காரணம் அவர் மீது இருக்கிற அன்பினாலே. அல்லேலூயா. அப்படி நம்ம அவருடைய கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த அவர் என்ன செய்கிறாரா, கிருபையையும் உடன்படிக்கையையும் என்ன செய்கிறாரு, உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து நடக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. அவர் கிருபையை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மகத்துவத்தை நமக்காக செய்கிறார், பயங்கரங்களை நமக்காக செய்கிறார். ஆமென். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் பயங்கரமான ஒரு காரியம். ஒரு சின்ன உதாரணம்தான், ஆனால் பெரிய காரியத்தை என்ன செய்யும், வெளிப்படுத்தும். நார்த்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் போய் ஒரு சின்ன கதை சொல்கிறார். அவனை குறித்து பேசுகிறாருன்றதை என்ன செய்யலை, தாவீது உணரலை. ஒருவனுக்கு நிறைய ஆடுகள் உண்டு, ஆனால் குடியானவனுக்கு ஒரே ஒரு ஆடு உண்டு. நிறைய ஆடு வச்சிருக்கிறவன் அவன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தவொடனே இந்த குடியானவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு செல்லமாய் வளர்த்த அந்த ஆடை என்ன செஞ்சானா, பிடுங்கி அதை அடித்து அதை தன்னுடைய விருந்தாளிகளுக்கு சமைக்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது ஏன்ஸ்டார், யார் அந்த மனிதன், கொலை செய்யப்பட வேண்டியவன் அப்படின்ட்டார். உடனே நார்த்தால் ஏன்ஸ்டார், நீ ஏன் அந்த மனுஷன். பாருங்கள், சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி மூலமாக சின்னதாக கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா,
சட்டையை கிழிச்சிக்கிட்டு தன் வஸ்திரத்தை கிழித்து முழங்கால் படியிட்டு ரெட்டொடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து என்னை மன்னியும் ஆண்டவரே என்ன செய்கிறான் தாவீது. ஒரு பயங்கரமான மாற்றத்தை அங்கே என்ன செய்கிறார் காண்கிறார். அதே பேதுரு மீன் பிடிச்சிட்டு வரும்பொழுது கரையில் ஆண்டவர் உட்காந்து அவனுக்காக மீன் சுட்டுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எதுக்கு போனால் மீன் பிடிக்க, மீன் இல்லாமல் திரும்பி வரும் பொழுது இவனுக்கு மீன் ரெடியாக என்ன செய்யுது, சுடப்பட்டு கொண்டு இருக்கிறது. வந்தவொடனே என்ன பேதுரு ஒன்றும் கிடைக்கலையா, வா மீன் சாப்பிடு. ஆண்டவர் எப்படி வார்த்தையை பாருங்களேன், அந்த வார்த்தையை கேட்கும்போது அவன் ஆண்டவர்னு அறிஞ்சிட்டான். ஆண்டவர் தான் என்ன பேசுகிறார், என்ன செஞ்சிட்டான், அறிஞ்ச உடனே அவன் இருதயம் கலங்குது. அவன் இருதயம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என்ன செய்யுது, திரும்ப ஞாபகப்படுத்தி அவருடைய கற்பனை கட்டளைகள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குது. உடனே அவன் வலையை விட்டு என்ன செய்கிறான், ஆமாம் திருப்பி வரான், உள்ளே போகிறாரு. 138 மீனா சம்திங், எவ்வளோ மீன், பெரிய மீன்கள் என்ன செய்தான், பிடித்தான். உடனே அன்று நடந்தது அவன் இருதயத்தில் ஓடுது, நான் பாவியான மனுஷன், உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, மீண்டுமா அவனை எழுப்புறார். சின்ன காரியம்தான், அவனுடைய மன மாற்றத்தை, அவனுடைய மன கடினத்தை, அவனுடைய பின்மாற்றத்தை, சின்ன காரியம்தான், ஆனால் பயங்கரமான மாற்றத்தை என்ன செய்கிறார், அவருடைய வாழ்க்கையிலே காண பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காண பண்ண போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கிருபையை, உடன்படிக்கையை, அவருடைய கற்பனையை காத்து நடக்கிறவர்களுக்கு அவர் காத்து நடக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கீழே பார்த்தோன்னா பாவ அறிக்கை செய்கிறாரு. அதோடைய அந்த அதிகாரத்துடைய நிறைவாக இருக்கிறது. அவர் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடை பெறுவதற்கு அநேக காரியங்களை தானியேல் சொல்லி கொண்டு போகிறார். இந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? நம்ம அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா நடக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? அவர் நமக்கு என்ன செய்கிறாரா, உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து, மகத்துவத்தை காத்து, பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செஞ்சா, வெறும் நீங்கள் அன்பு கூர்ந்தாலே கிருபையை காக்கிறார், உடன்படிக்கை பண்ணுறாரு, அப்புறம் உங்களுக்கு மகத்துவத்தை உங்களுக்காக செய்கிறார், அப்புறம் பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொண்டா போதும். நான் சொல்கிறேன், அன்பு கூர்ந்தாலே கற்பனை என்ன செஞ்சிட்டீங்க, பிரதான கட்டணையே என்னது தான், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயா, அவ்வளோதான். அதான் கற்பனை. இப்போ இந்த கற்பனை முதல்லையே ஆண்டு சொல்கிறேன், என் மீது என்னில் அன்பு கூறு, சக மனிதனிடத்தில் அன்பு கூறு. இவைகளை நீ செய்வாயானால் உனக்கு நான் கிருபையும் இரக்கத்தையும் காத்து, உடன்படிக்கையை காத்து, மகத்துவத்தை, பயங்கரமான கிரியைகளை உனக்காக செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழ பதித்துக் கொள்வோம். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பிரியமாய், நேசமாய், பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் எனக்காக செய்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் செய்கிறார். இவைகளையெல்லாம் அவர் நமக்கு கிருபை என்ன செய்கிறாராம், காக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார், மகத்துவத்தை காக்கிறார், பயங்கரமான காரியங்களை வாழ்க்கையில செய்கிறார்.